விண்ணரசை பற்றி நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 15. இறை வார்த்தைகள் 21 28 வரை. இயேசு தீர், சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கனானேய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறினாள். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் இயேசுவை அணுகி, நமக்கு பின்னால் கத்தி கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ரேல் குலத்தாருள் காணாமல் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவி அருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆமையா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேஜையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு இளைஞன் புத்தகம் வாசிப்பதிலே மிகுந்த ஆர்வம் உடையவன். ரோமாபுரியிலே இருக்கக்கூடிய வத்திக்கான் நூலகத்திற்கு சென்று தனக்கு பிடித்த எழுத்தாளர் எழுதிய ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தை தேடினான். அது கிடைத்தது. அவனுக்கு பிரியமான எழுத்தாளர் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கின்றான். அந்த புத்தகத்தை இதுவரை யாரும் வாசித்ததே இல்லை. ரொம்ப புது பொலிவுடன் அப்படியே இருந்துச்சு. சரி, இவனுக்கு நம்ம ஆத்தர், நம்ம ஃபேன், நமக்கு பிரியமானவர் அப்படின்ட்டு எடுத்து வாசிக்கிறான். வாசிக்க துவங்குகின்றான். முதல் பக்கம், 2வது பக்கம் புரட்டுகிறான். அந்த அளவுக்கு விறுவிறுப்பாய் இல்லை. ரொம்ப போர் அடிச்சது, ரொம்ப சலிப்பை ஏற்படுத்தியது. ஐயோ, நம்ம எடுத்துட்டோமே, சரி நமக்கு பிரியமான எழுத்தாளர், சரி தொடர்ந்து வாசிப்போம் அப்படின்ட்டு புரட்டுகிறான். அந்த புத்தகத்தினுடைய கால்வாசி பகுதி வரை முடித்து விட்டான். ஆனால் ஒன்றுமே இல்லை, விறுவிறுப்பாகவே இல்லை, ரொம்ப சலிப்பு. அப்போது மெதுவாக எடுத்து இடத்துல கொண்டு வச்சிருவோம் அப்படின்ட்டு போகிறான். அங்கே ஒருத்தன் நிற்கிறான். ஐயோ, அவன் பார்த்தா நம்மளை கேவலப்படுத்திடுவானே அப்படின்ட்டு அவன்கிட்ட ஒன்றும் காட்டாத மாதிரி அப்படி வந்து திரும்ப எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கின்றான். அந்த புத்தகத்தினுடைய அரைவாசி பகுதி வரை அவன் வாசித்து முடிக்கிறான். ஆனால் அது அந்த அளவுக்கு அவனுக்கு பிடிக்கல. ரொம்ப போர் அடிச்சது, சலிப்பாகவும் இருந்தது. சரி பார்ப்போம், என்ன அரைப்பகுதிக்கு மேலே கிளைமேக்ஸ் வந்து கடைசியில் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி வாசிக்கிறான். முக்கால்வாசி பகுதி முடிகிறது. அப்படியே அவனுக்கு போர் அடிச்சு, சரி இன்னும் கால்வாசி தான் இருக்குது, வாசித்துரும் அப்படின்ட்டு விடாப்பிடியாக நம்பிக்கையோட வாசித்து புத்தகத்தினுடைய கடைசி பக்கத்தை வாசிக்க ஆரம்பித்தான். கடைசி பக்கம் வந்துட்டான். அந்த புத்தகத்தினுடைய இறுதி பக்கம், அங்கே தான் கிளைமேக்ஸ். அங்கு ஒரு குறிப்பை கண்டான், ஒரு நோட் குறிப்பை கண்டான். அது என்ன எழுதிருந்துச்சு அப்படின்னா, இந்த குறிப்பை கொண்டு வங்கி மேலாளரிடம்
கொண்டு கொடுக்க வேண்டும். அவர் உங்களுக்கு ஒரு கோப்பு ஃபைல் அதை கொடுப்பார். அதில் உங்களுக்கு வெகுமதி காத்திருக்கிறது என்று அந்த குறிப்பிலே, அந்த நோட் அதில் அந்த கடைசி பக்கத்தில் எழுதி வச்சிருந்துச்சு. இவன் அதை கொண்டு போகிறான். கொண்டு போய் வங்கி மேலாளரிடம் கொடுக்கிறார். கொடுத்த உடனே அவர் ஒரு ஃபைலை தூக்கி கொடுக்குறார். அதை ஃபைலை எடுத்து பிரித்து பார்க்குறான். பார்த்தா அந்த ஃபைலில், அந்த கோப்பில் உயில் இருந்தது. யாருடைய உயில்? அந்த எழுத்தாளனுடைய உயில். என்னது? அந்த எழுத்தாளனுடைய சொத்து முழுவதும் யார் இதை கொண்டு வந்து வங்கி மேலாளரிடம் கொடுத்து இந்த ஃபைலை பெற்றுக்கொள்கிறார்களோ, எனது சொத்து முழுவதும் அவருக்கே உரிமையாகும் என்று எழுதப்பட்டிருந்தது. இவனுக்கு பெரிய ஆச்சரியம். அப்பா, அடிச்சதுடா லக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த எழுத்தாளர் அவருடைய சொத்து முழுவதையும் அந்த இளைஞனுக்கு கிடைத்தது. சிறந்த வெகுமதி. அந்த புத்தகம் வேறு எந்த புத்தகமும் இல்லை, எய்மிங் அட் எக்ஸலன்ஸ். இதுதான் அந்த புத்தகத்தினுடைய பெயர். அதை எழுதிய எழுத்தாளர் யார் என்றால் ஜார்ஜ் கைத்தோலில் என்பவர்தான் அந்த எழுத்தாளர். அன்புக்குரியவர்களே, இந்த சிறிய நிகழ்ச்சி மூலம் நாம் தெரிய வேண்டுவது, நாம் நம்பிக்கையோடு, விடாமுயற்சியோடு, பொறுமையோடு கடைசி வரை ஒரு காரியத்தை நாம் செய்தால் அது கண்டிப்பாக நமக்கு வெகுமதி கிடைக்கும், அது வெற்றி கிடைக்கும் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதே போலத்தான் இந்த நற்செய்தியிலே நாம் அருமையாக வாசித்தோம். மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 21 - 28 வரை உள்ள பகுதி ஒரு கனானிய பெண்ணினுடைய ஒரு ஆழமான ஒரு பற்றுறுதி, ஒரு பிடிப்பான ஒரு உறுதிப்பாடுள்ள நம்பிக்கை, ஒரு விடாமுயற்சி, அதன் மூலமாக ஒரு பெரிய வெகுமதி கிடைக்கிறது. அவருடைய மகள் பேய் பிடித்திருந்தால் அதிலிருந்து முற்றிலும் சுகம் பெறுகின்றாள். அதை நாம் பார்த்தோம். சரி, இந்த கனானிய பெண் யார்? கனானிய பெண் என்று சொல்லப்படுகிறது. கனானிய பெண் யார்? மார்க்கு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 26வது வசனம். அந்த கனானிய பெண் யார் அப்படின்னா ஒரு கிரேக்க பெண், சிரியா நாட்டை சார்ந்த பெனிசிய இனத்தை சார்ந்த ஒரு பெண். சரி, அப்போ இவங்க புறவினத்து பெண். இவங்க எங்க வாழக்கூடியவங்க அப்படின்னா இந்த கனானியர்கள் தீர் சீதோன் பகுதி என்று நாம் வாசித்தோம். மத்திய தரைக்கடல் பகுதியிலே வாழக்கூடியவர்கள். இஸ்ரேலிலிருந்து ஏறக்குறைய 50 மைல் தொலைவில் இருக்கிறது. இப்போ நாம் எடுத்துக்கிட்டோம்னா சமீபத்திலே பார்க்கும் பொழுது இப்போதைய லெபனான் தான் அந்த இடம். ஸோ இயேசு வாழ்ந்த காலத்தில் அது ஒரு புறவினத்து பகுதி, ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு பகுதி. ஆனால் அது மத்திய தரைக்கடல் பகுதியாக இருந்ததால், கடல் பகுதினா கப்பல், சரக்கு, வாணிபம், அப்போ செல்வம் கொளிச்ச ஒரு பகுதியாக இருந்தது. அதே நேரத்தில் ஒழுக்கக்கேடும் அதிகமாக இருந்தது. எனவே இந்த தீர் சீதோன் பகுதிகள், இந்த கனானியர்கள் பாவத்தினுடைய அடையாளமாக கருதப்பட்டார்கள். யூதர்களுக்கு இவங்களை பிடிக்காது. கனானியர்கள், இந்த புறவினத்தவங்களுக்கெல்லாம் பிடிக்காது. யூதர்கள் விரோதியாக பார்த்தார்கள். அத்தோடு மட்டுமல்லாமல் யூதர்கள் இந்த புறவினத்தவர்களை நாய் என்று சொன்னார்கள். நாய்க்கு சமமானவர்கள் என்று ஒரு தரக்குறைவாக புறவினத்தார்களை கருதினார்கள். அப்போ அங்கே இஸ்ரேல் நாட்டில் தெரு நாய்கள் ரொம்ப அதிகமாக தெரியும். அது எச்சிலை தின்னும் கொடிய காட்டு நாய். அதே நேரத்தில் வீட்டு நாய்களும் இருக்கிறது, அது செல்லப்பிராணி. ஆனால் இந்த நற்செய்தியில் நம்ம வாசித்தது செல்லப்பிராணி, காட்டு நாய் அல்ல, செல்லப்பிராணி. அதாவது எஜமானுடைய மேஜையில் பக்கத்தில் இருக்கிறதுனால அவர் வளர்த்த ஒரு நாய்க்குட்டியாக இருக்கலாம். ஆக இப்படி இந்த கனானிய பெண், புறவினத்த பெண், ஒதுக்கப்பட்ட ஒரு பெண், அவளிடம் இருந்த ஒரு நம்பிக்கை, விடாமுயற்சியை பாருங்கள். 22வது வசனத்தில், ஆண்டவரே தாவீதின் மகனே, என் மகள் பேய் பிடித்திருக்கிறார், சுகமாக்கும். அடுத்து சொல்லுகிறார். அடுத்து சொன்ன உடனே இயேசு கண்டுக்கிடல, ஒரு வார்த்தை கூட பேசல. சீடர்கள் என்ன சொல்றாங்க? இப்படி கத்திட்டு இருக்கிறாளே, இவளை அனுப்பிவிடும், தொந்தரவு தாங்கலை அப்படின்னு சொல்லி சீடர்கள் சொல்றாங்க.
உடனே இயேசு என்ன சொல்றாரு? 24வது வசனத்துல, இஸ்ரேல் குலத்தாருள் காணாமல் போன ஆடுகளிடமே நான் அனுப்பப்பட்டேன். இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும்தான் நான் நற்செய்தி அறிவிப்பேன். நீ புறையனத்து பெண், உனக்கெல்லாம் எந்த நன்மை நான் செய்ய மாட்டேன், செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இயேசு சொல்லிட்டார். திரும்ப இந்த பெண் உடலை 25வது வசனம், ஐயா எனக்கு உதவி புரிந்தருளும் அப்படின்னு சொல்றார். ஒரு 26 27வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ரொம்ப ஒரு கடினமான ஒரு வார்த்தை, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பெண் பதில் என்ன சொல்றா? வாசிங்க. ஆமையா, ஆனாலும் அதன் உரிமையாளரின் மேஜையிலிருந்து அதுல சிந்தக்கூடிய சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகளும் தின்னுமே. பாருங்க, எவ்வளவு ஒரு நம்பிக்கை, எவ்வளவு ஒரு விடாமுயற்சி, எவ்வளவு ஒரு பொறுமை. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? அம்மா, வாசிங்க, உனது நம்பிக்கை பெரியது, நீ விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும். அந்நேரம் முதல் அந்த பெண், அவருடைய மகள், பேய் பிடித்தவள், சுகம் பெற்று இருந்தாள். பாருங்க, எவ்வளவு ஒரு விடாப்பிடியான ஒரு நம்பிக்கை. ஒரு கனானிய பெண், ஒரு புறவினத்து பெண் இயேசுவை அணுகி வந்து, பாருங்க, அப்படி இருக்கும் பொழுது அவர் பெற்றுக்கொள்கிறார். எனவே நமது அன்றாட வாழ்விலும் நாம் துயரங்கள், தொல்லைகள், சோதனைகள், வேதனைகள், நோய் நொடிகள், எந்த வியாதிகளாக இருந்தாலும், எந்த குடும்ப பாரங்களாக இருந்தாலும், கடன் தொல்லைகளாக இருந்தாலும், விடாமுயற்சி, ஆழமான ஒரு நம்பிக்கை, ஆழமான ஒரு பற்றுறுதியோடு நீ ஆண்டவரை தட்டி கொண்டே இருக்கும் பொழுது நீ பெற்றுக்கொள்வாய், நீ வெற்றி பெறுவாய், சுகம் பெறுவாய், உனது விண்ணப்பம் கேட்கப்படும் என்பதை நிகழ்ச்சி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நாம் நற்செய்தியிலே, புதிய ஏற்பாட்டிலே அதிகமாக நாம் பார்க்கலாம். யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 29வது வசனம், நீ கண்டதால் நம்பினாய். யாரு? தோமையாரு. என்ன எந்த தோமையாரு? சந்தேக தோமையாரு. நீ பார்த்ததுனால நம்பின, ஆனால் காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். நீ பார்த்ததால் நம்பினா, காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் அப்படிங்கிறார். லூக்கா நற்செய்தி எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம், லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 13வது வசனம். வரி தண்டுபவர் கோயிலுக்கு செல்கிறார். வெளியே தான் நிற்கிறார், உள்ள போகல. வானத்தை அண்ணார்ந்து பார்க்க கூட ஒரு துணிவில்லாமல், கடவுளே பாவியாகி என் மீது இறங்கும் என்று சொன்னார். அதே போல அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அதே போல நூற்றுவர் தலைவன், பாருங்கள், லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். இஸ்ரேலில் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. நூற்றுவர் தலைவன், ஐயா என் வீட்டுக்கு நீ வர வேண்டாம், ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியன் சுகம் பெறுவான் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் அந்த நூற்றுவர் தலைவனுடைய நம்பிக்கையை பாராட்டுகிறார். அவனிடமிருந்த ஆழமான நம்பிக்கை, கடவுள் பற்றி இல்லாதவன், இயேசுவை பார்க்காதவன், இயேசுவை பற்றி தெரியாதவன், ஆனாலும் கூட அவனிடமிருந்த ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் இயேசு பாராட்டுகிறார். அதே போல லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 5வது வசனம். அந்த நேர்மையற்ற நடுவன், அந்த பெண் கரைஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஐயோ, இவை என் உயிரை வாங்கிருவா, அதுக்காக வேண்டியாவது நான் இவளுக்கு நீதி வழங்குவேன். அப்போ இந்த நம்பிக்கை விடாமுயற்சியோடு இருக்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம். லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே முடக்குவாதமுற்றவனை தூக்கி கொண்டு வருகிறார்கள். ஒரு 4 பேர் கட்டிலோடி தூக்கி வீட்டில் மேல் கூரையில் அப்படியே இறக்குறாங்க. அவங்க பாருங்க, அவங்களுடைய நம்பிக்கையை பாராட்டுகிறார். அந்த 4 பேருடைய நம்பிக்கை,
அவங்ககிட்ட நம்பிக்கை இருந்துச்சோ இல்லையோ, முடக்குவாதம் பெற்றவனுக்கான அந்த 4 பேரோட நம்பிக்கை தூக்குடா அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கூட்டமாக இருந்துச்சு. கூட்டமாக இருந்தாலும் அந்த வீட்டு மேல்கூரையை பிச்சுட்டு இறக்குறாங்க பாருங்க நம்பிக்கை, அந்த 4 பேருனுடைய நம்பிக்கை. உடனே ஆண்டவர், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து படுக்கையை தூக்கி கொண்டு போ. மார்க் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசியுங்கள். மார்க் 9:23. நம்புகிறவனுக்கு எல்லாம் இயலும். எனவே நம்பிக்கை விடாமுயற்சியோடு நாம் தட்டிக்கொண்டே இருக்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதை இந்த கனானிய பெண்ணிடமிருந்து நாம் முதலாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ஒரு பாடம். இரண்டாவது தாழ்ச்சி. தாழ்ச்சி. அந்த கனானிய பெண்ணிடம் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு தாழ்ச்சி இருந்தது. ஜபத்திலே தாழ்ச்சி வேண்டும். பிறரிடம் ஏதாவது ஒரு உதவியை கேட்கும் பொழுது நாம் ஒரு கனிவான ஒரு தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இருக்கும் பொழுது நாம் அதை பெற்றுக்கொள்வோம் என்பதை அருமையாக படம் பிடித்து காட்டுகிறார் அந்த கனானிய பெண். 22வது வசனத்திலே, ஐயா எனக்கு இரங்கும், இயேசுவே தாவீதின் மகனே, ஐயா அப்படிங்கிற வார்த்தையை 3 முறை பயன்படுத்துகிறார். ஐயா அப்படின்ட்டு பாருங்க. நமக்கு ஏதாவது வேணும், ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது இந்த தாழ்ச்சியை ஆண்டவர் விரும்புகிறார். அதே போலத்தான் அந்த வரி தண்டுபவர் என்ன வெளியே உள்ள கூட வரல, வெளியே நின்றுக்கிட்டு, ஆண்டவரே பாவி என் மீது இரக்கமாயிரும். அவர் சொன்ன ஒரே ஜெபம் அதுதான், ஆண்டவரே பாவி என் மீது இரக்கமாயிரும். தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தை பாருங்க எவ்வளவு அருமையாக. சீராக் ஞானம் 35ஆம் அதிகாரம் 17வது வசனம். சீராக் ஞானம் 35:17. தம்மையே தாழ்த்தி கொள்வோருடைய இதயமானது முகில்களையும் மேகங்களையும் ஊடுருவி செல்லும். நம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப்படுவர். அப்போ இந்த தாழ்ச்சி என்பது ஒரு கேணத்தனமான ஒன்று அப்படின்ட்டு நாம் நினைக்கிறோம். அது ஒரு இழிவானது அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். நம்ம இறங்கி போகக்கூடாது, நம்மையே நான் தாழ்த்தி கொள்ளக்கூடாது. தாழ்வு மனப்பான்மை வேறு, தாழ்ச்சி வேறு. தாழ்வு மனப்பான்மை தான் அபாயமானது. தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், எனக்கு எதுவுமே தெரியாது, முன் வராமல் நம்மையே நாம் குத்தி காயப்படுத்துவது. மற்றவங்களுக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ரொம்ப என்னால் இது எதுவுமே முடியாது, என்னால் இயலாது, அப்படி ஒரு நம்பிக்கை இல்லாமல் எல்லாத்துலேயும் பின்வாங்கிறது தான் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனம். ஆனால் தாழ்ச்சி என்பது எல்லாம் தெரிந்திருந்தும் பணிவோடு தாழ்ச்சியோடு அதை வெளிக்காட்டாமல் நாம் நடந்து கொள்வது தான் தாழ்ச்சி என்கின்ற புண்ணியம். அப்போ இந்த பெண், ஐயா எனக்கு இரங்கும். எனவே அந்த தாழ்ச்சியினால் அந்த பெண் பெற்றுக்கொள்கிறார். எபிஃபானூஸ் என்ற திருச்சபை தந்தையர்களுள் ஒருவர், அவர் சொல்லுகிறார், இந்த பெண் தான் புறவினத்தவர்களின் தாய். புறவினத்தவர் இருக்கிறாங்க, இவதான் அவங்களுக்கெல்லாம் ஒரு தலைவன், ஒரு தாய் போன்று இருக்கிறார். அவரிடமிருந்த விடாமுயற்சி, நம்பிக்கை, தாழ்ச்சி, இதை வைத்துக்கொண்டு அவர் சொல்லுகிறார். சரி, அது பிறகு அந்த நாயை பற்றி சொல்லப்படுகிற நாய் மேஜையிலிருந்து வரக்கூடிய அந்த உரிமையுடைய நாய்க்குட்டிகளுக்குள்ள உரிமை கூட எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுகிறது. இந்த மேஜைக்கும் உரிமைக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கிறது. நம்ம பகுதியில் உணவு என்பது உரிமையை கொடுக்கிறது. ஆனால் பாலஸ்தீன நாட்டில் இயேசு வாழ்ந்த காலத்தில் இந்த மேஜை, இந்த டேபிள் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மேஜை உரிமையை குறிக்கிறது, உறவை குறிக்கிறது. அது வீட்டில் மைய பகுதியில் இருக்கும் மேஜை, உணவு சாப்பாட்டு மேஜை, சரியா? அதில் வீட்டு தலைவர் அப்பா அவங்க தான் மைய பகுதியில் வந்து உட்காருவாங்க. அதன் பிறகு வீட்டில் உள்ள எல்லாருமே சுற்றி உட்காருவாங்க. உணவு டேபிளில் இருக்கும். அப்போ முதல்ல உணவை எடுத்து தனது பிள்ளைக்கு அவர் கொடுப்பார். ரொட்டி, அங்கே உள்ள உணவுகள் பால், தேன், திராட்சை பழம், பேரிச்சம்பழம், ஒலிவ எண்ணெய், கோதுமை, பார்லி, தானியங்கள், இறைச்சி, ஆடு, மாடு, மீன், பெரும்பயிறு, பீன்ஸ், இதுதான் இயேசு வாழ்ந்த காலத்தில் பாலஸ்தீன நாட்டில் உணவு.
என அவங்களுடைய உணவு. அப்போ மேஜையில் இந்த உணவுகள் இருக்கும் பொழுது முதலாக பிள்ளைக்கு அவர் கொடுப்பார். அப்போ அது என்ன குறிக்கிறது? நான் எங்கள் அப்பா, அப்போ என்ன நான் அவருடைய பிள்ளை. அப்போ இந்த தந்தை மகன் அந்த உறவு, அந்த உரிமை தான் அங்கே அந்த மேஜையில் அங்கே அதிகமாக முக்கியத்துவம் படுத்தப்படுகிறது. அப்போ இங்கே இந்த கனானிய பெண் சொல்லும் பொழுது அந்த நாய்க்கு கூட ஒரு உரிமை இருக்குது, கீழே கிடக்கிற உதுகளை எடுத்து சாப்பிடும். அப்போ அந்த உரிமை கூட எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த கனானிய பெண் கேட்குறாங்க பாருங்க. அப்போ கனானிய பெண் அந்த உரிமை பெறுகிறாள் அப்படிதானே? அப்போ ஆண்டவர் இயேசு அவளுக்கு சுகம் கொடுக்கிறார். பிள்ளைகளுக்குரிய உணவு எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது முறையில், ஆனால் நாய்க்குட்டியில் கூட உரிமை இருக்குல்ல, கீழே விழுற துண்டை புறக்கி சாப்பிடுத. அப்போ அந்த மேஜைக்கும் நாய்க்குட்டிக்கும் உறவு இருக்கிறது. அப்போ நான் நாயாக இருந்தாலும், நான் புறவினத்து பெண்ணாக இருந்தாலும் நான் உரிமை உடையவன் என்பதை அந்த கனானிய பெண் நிலைநாட்டுகிறார் பாருங்கள். ஆண்டவர் இயேசுவும் அதை கொண்டு வருவதற்காக, அந்த உரிமையை கொண்டு வருவதற்காகத்தான் அந்த வார்த்தை சொல்றார். பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது முறையல்ல அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ யூதர்கள் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க? எங்களுக்கு தான் கடவுள், யாவே இறைவன், எங்களுக்கு தான் மீட்பு, நாங்க தான் கடவுளுடைய மக்கள், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அரச குருத்துவ திருக்கூட்டத்தினர் அப்படின்னு சொல்லிட்டு யூதர்கள், இஸ்ரேல் மக்கள் மட்டும்தான் நினைச்சாங்க. இந்த புறவினத்து மக்களுக்கெல்லாம் கடவுள் கிடையாது, அவங்களுக்கு எந்த உரிமையுமே கிடையாது அப்படிங்கிறத நினைச்சிட்டு அதை முறியடிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நிகழ்ச்சியை ஆண்டவர் கொண்டு வந்து அந்த புறவினத்து பெண்ணுக்கு உரிமையை கொடுக்கிறார். முதல் வாசகத்தில் கூட நாம் அருமையாக வாசித்தோம். இறைவாக்கின் எசாயா 56 7வது வசனம். ஏனெனில் என் இல்லம் மக்களினங்கள் அனைவருக்குரிய இறைவேண்டலின் வீடு, எல்லா மக்களுக்கும் உடைய ஒரு வீடு என்று இறைவாக்கின எசாயா மூலமாக ஆண்டவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ புறவினத்தார்கள் நாய்க்கு சமமான இருக்கக்கூடியவர்கள் கூட உரிமை பெறுகிறார்கள். எனவே புறவினத்து மக்களுக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும், அவர்களும் மீட்பை பெற வேண்டும், அவர்களும் கடவுளின் மக்கள் என்ற உரிமை பெற வேண்டும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 யோவான் 3:1. கலாத்தியர், எபேசியர் எடுத்து வச்சுக்கிடுங்க. நாம் கடவுளின் மக்கள் என்ற உரிமையை நாம் பெறுகிறோம். மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 28:19. எல்லா இனத்தாரையும் சீடராக்குங்கள் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் சொல்றாரு. புறவினத்து மக்களாக இருந்தாலும் சரி, சமாரியர்களாக இருந்தது, கனானிகள், எல்லா மக்களாகவும் தந்தை மகன் தூயாவல் திருமுழுக்கு கொடுத்து கடவுளுடைய பிள்ளையாக மாற்றுங்கள். அப்ப எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். நற்செய்தியின் மூலமாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர் ஆக்கப்படுகிறார்கள். அப்போ நற்செய்தியின் மூலமாக எல்லாருமே புறவினத்து மக்கள் இயேசுனுடைய உடன் உரிமையாளர்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். நம்பிக்கை கொள்ளக்கூடிய பிற இனத்தாரை கடவுள் தமக்கு ஏற்புடையராக்கிக் கொள்கிறார். ஆசிபரம் சார். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். புற இனத்தாருக்கு நற்செய்தி பணி பவுலடியாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரோமையர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம்.
புற இனத்தவர் நீங்களும் இயேசு கிறிஸ்துக்கு உரியவர்களாக இருக்க நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 2:9. அவரது உரிமை சொத்தான மக்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28வது வசனம். உங்களுடைய யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை, வேறுபாடு இல்லை. கிறிஸ்து இயேசுவோடு நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோம். எனவே அந்த உரிமை, அந்த மீட்பு எல்லோருக்கும். எனவே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, நமக்கு தேவை நம்பிக்கை, விடாமுயற்சி, தாழ்ச்சியோடு நீ ஆண்டவரிடம் கேட்கும் பொழுது அவர் உனக்கு கொடுப்பார், அவர் உன்னை ஏற்றுக்கொள்வார். ஏனெனில் நீ அவரது உரிமை சொத்தான பிள்ளை, நீ அவரது. எனவே இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள். நம் எல்லோருக்கும் உரிமை உண்டு. ஆலயம், இறைவேண்டல், கடவுள் என்பவர் எல்லோருக்கும் பொதுவானவர், எல்லோருக்கும் உரிமை சொத்து. எனவே அவர் கொடுப்பார், இவர் கொடுப்பார் அப்படின்னு இல்லை, அவர் எல்லாருக்குமே கொடுப்பாரு. நமக்கு வேண்டிய கண்டிஷன், நிபந்தனை, நீ விடாமுயற்சியோடு நம்பிக்கையோடு தட்டிக்கொண்டே இரு, ஆண்டவரிடம் கேட்டுக்கொண்டே இரு. எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த குடும்ப பாரணமாக, எந்த கடன் தொல்லையாக இருந்தாலும், நீ கேட்கக்கூடிய எந்த வியாதியாக இருந்தாலும் ஆண்டவர் நிறைவு செய்வார். தாழ்ச்சியோடும் விடாமுயற்சியோடும் நாம் ஆண்டவரிடம் வேண்டுவோம். நாம் அவருடைய உரிமை சொத்தாக இருப்போம். அதற்கு தேவையான வரம் வேண்டி இந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம். ஆமேன்.